கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கிறோம். அருமையான டேவிட் ராஜி ஆண்டவரே, டெய்ஸி இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி தேவன் கொடுத்த வாக்கியத்துக்காக கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு கிருபை இந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆண்டவரை பரலோக மேன்மைக்கு கர்த்தரை தகுதிப்படுத்தும்படியாக தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்தது. இப்பொழுது ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி பரலோகத்தின் தேவன் இந்த நாளை முன்குறித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே இந்த ஒரு அற்புதமான நாளிலே, இந்த நல்ல நாளிலே இந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி பரலோகத்தின் தேவன் முன்குறித்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்காய் வாழ உதவி கரம் கூட இருக்கட்டும். இயேசுவோடு ஜெபிக்கிறது நல்லது. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்தே மீட்டவரே. உமக்கே மகிமை, என்னை தேடி வந்தே மீட்டவரே. உமக்கே மகிமை. வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருக்கேன், இனி எதுவோ அணுகாதே. எந்த தீங்கும் தெரியாதே. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே. எந்த தீங்கும் தெரியாதே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆசமத்திலுவை அறியானார், அவத்தை எரிந்து விட்டார். ஆசமத்திலுவை அறியானார், அவத்தை எரிந்து விட்டார். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே. எந்த தீங்கும் தீண்டாதே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே. எந்த தீங்கும் தீண்டாதே. உண்டே அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. அட்டே கோட்டே ரத்தினார் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. அட்டே கோட்டே ரத்தினார் ஒளிந்திட வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திட வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. அட்டே கோட்டே ரத்தினார் உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. அட்டே கோட்டே ரத்தினார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இவர்கள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் தேவனின் பிள்ளைகளாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால்
நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஞானஸ்நானத்தை குறித்து அப்போஸ்தலர் கூறிய திருவசனத்தை கேளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். ஆகவே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவராய் நடந்து கொள்ளும்படி ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவரோடு மரணத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றோம். ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். இப்பொழுது வெறுத்து விடுதல் கேட்கும்போது வெறுத்து விடுதல் எப்படி சொல்லுவோம் மற்றவர்களாமே. நீங்கள் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறதினால் நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு தேவனுக்கும் அவருடைய சபைக்கு முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். நீ பிசாசின் கிரிகள் யாவையும் விக்கிரக வணக்கத்தையும் வெறுத்து விடுகிறாயா? நீ உலகத்தின் பெருமையும் வீண் ஆடம்பரத்தையும் வெறுத்து விடுகிறாயா? நீ தூய்மை கேடு, சண்டை போடுதல், இச்சை முதலிய மாம்சத்துக்குரிய பாவங்களை வெறுத்து விடுகிறாயா? நீ உலகத்தின் போதை பழக்கங்களை வெறுத்து விடுகிறாயா? பெருமை, பிரிவினை, பாவ ஆசை, தீய ஆவி உங்கள் இருமுதல் ஒருபோதும் ஆட்கொள்ளாதிருக்க எல்லாமல்ல தேவன் கிருபை செய்வதாக. ஏனென்றால் கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். நீங்கள் ஞானஸ்நானம் இருளின் வல்லமையிலிருந்து உங்களை ரட்சித்து ஒளியின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரது குரலை கேட்க உங்கள் செவிகள் திறந்திருப்பதாக, உங்கள் வாய் அவருடைய திருநாமத்தை அறிவிப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம். கண்களை மூடி அருமையான பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கர்த்தரை நல்ல சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அருமையான அந்த பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த ஆவியான பிள்ளைகளை ஆட்கொள்ள முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். பிதாவாகிய தேவனை ரட்சிக்க முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே இந்த மத்தியான வேலைக்காக சோத்திரம். அருமையான ஆண்டவரே டேவிட் ராஜா, ஆண்டவரே டெய்சி, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி பரலோகத்தின் தேவன் முன்குறித்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீ ரட்சிக்கணும். இவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படணும். இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக இவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரர்களாய் மாற வேண்டிய இயேசுப்பா. ஆண்டவருடைய பெயரை பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுத வேண்டும் தகப்பனே. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளை தொடட்டு ராஜா. ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எண்ணில் வல்லவர், அவருடைய பாதரட்சைகளை வார அவிழ்க்க நான் பாத்திரவன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியான அக்கினியால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த பிள்ளைகளை ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்காக எங்களை தூக்கி எடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒப்பு கொடுத்தல் ஆண்டவருடைய வருகை வர, மரண வரிய வருகை வர ஆண்டவருக்குள் உறுதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ பிள்ளைகளை கிருபை செய். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.